வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்மளுடைய பார்த்தீங்க அப்படின்னா கால் செட் தான் வந்து இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு கேப்பாப்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து ஃபிபோ வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து தப்பு பண்ணிட்டோம். அது நம்ம நம்ம என்ட்ரி வந்து எடுத்ததுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து மேலே மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. டார்கெட் வந்து ஹிட் ஆகல. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபிப் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து வந்து இன்சைடில் இருக்க லிக்விடிட்டியை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி எடுத்துட்டோம். அதனால மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கல. நமக்கு ரிவர்சல் எதை பிளான் பண்ணியிருந்தோமோ அதுல இருந்து நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. பட் ஆனால் 20-30 பாயிண்ட் தான் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆச்சு. நம்ம டார்கெட்டை வந்து ரீச் பண்ணல. இப்போ நம்ம ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா டவுன்ஃபாலில் வந்து இங்கே கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் உள்ள லிக்விடிட்டியில் இருந்து நேற்று நமக்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு பாருங்கள். இந்த லிக்விடிட்டியை வந்து நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து நம்ம ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் லைனை வந்து நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து கிராஸ் ஆகிருக்கு. 10 பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பண்ணி வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலு. இந்த ரெட் லைன் வந்து கிராஸ் பண்ணி திரும்ப வந்து இந்த ரெட் லைனை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு நல்ல பையிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகலை. திரும்ப வந்து கீழே இருக்க எல்லாத்துடைய ஸ்டாப் லாஸையும் வந்து மேக்ஸிமம் வந்து கலெக்ட் பண்ணிருச்சு. இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாள் வந்து கண்டினியூஸாக வந்து கால் சைடு, அதாவது மார்க்கெட் வந்து அப்சைடு ஒரு நல்ல மொமெண்டம் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த 24,600 இருந்து 24,850 இந்த ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு 24,865-70 இந்த ரேஞ்சை வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பை சைடு வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா நமக்கு வந்து 24,900 தான் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரீமியமாக இருக்கும் அந்த ரேஞ்சை தொட்டதுக்கப்புறம். நம்ம இது வந்து 44 ரூபாவில் இருக்க ப்ரீமியம் வந்து அந்த ரேஞ்சை தொட்டால் மேக்ஸிமம் வந்து 110 ரூபா 120 ரூபா பக்கம் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 120 ரூபா 130 ரூபா மார்க்கெட் வந்து மேலே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து லிமிட் ஆர்டரில் வந்து என்ட்ரி எடுக்கலாம். லிமிட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 104 130 தான் வந்து லிமிட் ஆர்டராக இருக்கணும். மார்க்கெட் நான் சொல்கிற கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த 140 மேலே மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டா மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட்டுக்கு கீழே வரும்போது நம்ம லிமிட் ஆர்டராக போட்டு என்ட்ரி எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு பிளான். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம எடுத்த இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து இன்றைக்கி வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து நமக்கு லிமிட் ஆர்டரில் இந்த கால் சைடு என்ட்ரி தான் வந்து இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. என்னுடைய கெஸிங் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் வந்து கண்டினியூஸாக கால் சைடு வந்து ரெடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.